நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கிற பணத்தை எப்படி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலான்றத பற்றி சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் நம்ம மோர்கன் ஹவுசல் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் பணத்தை பெட்டராக மேனேஜ் பண்ணணும்னா ஒரு ஜீனியஸாக இருக்கணும்ன்ட்டு எந்த விதமான அவசியமே கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சம்பளம் வந்தோனோ அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கிட்டு மற்றவங்க அவங்களோட ஃபைனான்ஷியல் லைஃப்பில் பண்ண மிஸ்டேக்கை நம்ம பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். நம்ம ஃபைனான்ஷியலாக ஒரு சேஃபான சைடில் இருந்துடலாம். ஆனால் இன்னைக்கு மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்பிஏ ஃபைனான்ஸ் டிகிரி இருந்தாலோ அப்படி இல்லைன்னா காம்ப்ளிகேட்டடான மேத்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபைனான்ஷியலாக பெட்டரான லைஃப்பை லீட் பண்ண முடியும்ட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சிருந்தாலுமே சரி, இது ரெண்டுமே வந்து பணத்தோட சம்மந்தப்படுத்தவே முடியாது. இன்ஸ்டெட் வந்து நீங்கள் அந்த பணத்தை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் அந்த பணத்தை பற்றி எப்படி திங்க் பண்ணுறீங்க அண்ட் அந்த பணத்தோட விஷயத்தில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்றது தான் வந்து இங்கே ரொம்பவே முக்கியம். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோடவே பார்ப்போமே. ஜான் வில்லியர்டுன்ட்டு அமெரிக்காவில் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இருந்தார். அவர் வந்து அமெரிக்காவில் கிடைக்கிற ஆவரேஜ் சேலரியை விடவே வருஷத்துக்கு அதில் பாதி தான் சம்பாதிச்சிட்டு இருந்தார். நியூஸ் ரிப்போர்ட்டர்ன்ட்டு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும் அவருக்கு வந்து பே அந்த காலத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்கும்ட்டு. ஒரு வருஷத்துக்கு அவர் $30,000 தான் ஏர்ன் பண்ணிட்டே இருந்தார். ஆனாலுமே அவர் இறந்தப்போ சேரிட்டிக்கு மட்டுமே அவர் $3 மில்லியன் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணவங்க வச்சு இந்த சேவிங்ஸை விட எப்படி ஜான் கிட்ட மட்டும் 10 மடங்கு அதிகமாக இருக்கு? இந்த கேள்விக்கான பதில ஜான் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட தம்பி கிட்ட விசாரிச்சப்போ தான் தெரிய வந்தது. ஜான் வந்து மாசம் மாசம் அவருக்கு வர சம்பளத்தை சேவ் பண்ணிட்டு அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடுவாராம். இது வந்து கதையோட சம்மரி கிடையாதுங்க, இதுதான் ஃபுல் கதையே. இப்போ இங்க வந்து நம்ம யோசிக்கலாம், அவருக்கு ஏதாச்சும் லாட்ரி அடிச்சிருக்கோம், அப்படி இல்லைன்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணியிருப்பாருன்ட்டு. ஆனா அது ரெண்டுமே இங்க கிடையாது. இது முழுக்க முழுக்க அவரோட சம்பளத்தை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணது தான். இங்க ஜான் கூட வேலை பார்த்தவங்களோட ஜானோட மணி பிஹேவியர்ல அப்படி என்னெல்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இங்க மொத்தம் வந்து நீங்க 4 விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட வந்து அவரோட பணத்தை எல்லா மாசமும் தவறாம இன்வெஸ்ட் பண்ற டிசிப்ளின் இருந்தது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஈகோ வந்து இங்க ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. எல்லாத்த விட முக்கியமா அவரோட பணம் வளர்ற வரைக்கும் அதை பொறுமையா எல்லா மாசமும் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு பேஷன்ஸும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலா வந்து ஹியூமிலிட்டி. ஜானை போலவே நீங்களும் உங்களோட ஃபைனான்ஷியல் லைஃப்ல பெட்டரா பண்ணணும்னா அப்ப இப்ப லிஸ்ட் பண்ண இந்த 4 ஃபேக்டர்ஸே உங்களுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும். அதே போல நீங்க உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸையும் கோல்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இப்போ அடுத்ததான் நம்ம வீடியோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு போவோம், அதாவது பிஹேவியரல் ஃபைனான்ஸ். இப்போ மணியை வச்சு நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 90% வந்து நீங்க மணி கூட எப்படி பிஹேவ் பண்றீங்க அண்ட் மணியை பத்தி எப்படி திங்க் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. வெறும் 10% தான் வந்து டெக்னிக்கல்ஸ்க்கு. பட் இந்த டெக்னிக்கல்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எதனாலனா அவங்களுக்கு சிம்பிளா இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கும். பட் இருந்தாலுமே நீங்க மணி கூட எப்படி பிஹேவ் பண்றீங்கன்றது தான் உங்களுக்கு மணியை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சதை விடவும் ரொம்பவே இங்க முக்கியம். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோடவே பார்த்துப்போமே. நீங்க ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க. அவர் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. கிளாஸ்ல பெஸ்ட் கிரேட்ஸ் அவர் தான் எடுத்திருக்காரு. பயாலஜியோட இன் அண்ட் அவுட்ஸ் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். இப்படி இருந்துமே வந்து அவர் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் இல்லாம கரெக்டா சாப்பிடாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்ணாம நேரத்துக்கு தூங்காம இதை மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலை ஓட்டுறாரு. ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல் அவரோட கண்ட்ரோல்லே இங்க சுத்தமா இல்லை. இப்போ இதுவே ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து பயாலஜி பத்தி எதுவுமே தெரியல, எந்த ஒரு மெடிக்கல் ஸ்கூலுக்குமே போனது கிடையாது, ஹெல்த்தை பத்தியுமே அவருக்கு ரொம்ப பெருசா தெரியாதுன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலுமே வந்து அவர் நேரத்துக்கு சாப்பிட்டுறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு, 8 மணி நேரம் டெய்லி தூங்குறாரு, அவரோட ஹெல்த்தையும் அவர் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ என்னதான் வந்து டாக்டருக்கு பயாலஜியோட எல்லா காம்ப்ளெக்சிட்டிஸுமே தெரிஞ்சிருந்தாலுமே தெரியாத ஒருத்தர் தான் வந்து இங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல் தான் வந்து இங்க பெட்டராகவும் இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி தான் மணியுமே. இங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்றது முக்கியம் கிடையாது, பட் நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்றது தான் இங்க வந்து ரொம்பவே முக்கியம். இதுதான் வந்து மோர்கன் ஹவுசல் அவரோட சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல சொல்லியிருக்காரு. ஸோ இங்க டாக்டர் மாதிரி ஃபைனான்ஸ்ல ஸ்மார்ட்டா இருக்கிற நிறைய பேர் வீக்லி வர ஐபிஓல போட்டு சம்டைம்ஸ் அவங்களோட ஃபுல் கேபிட்டலே வந்து இறக்க நேரிடும். பட் அதே டைம்ல தான் சேஃபான கம்பெனிஸ்ல போட்டு பெரிய நாலேஜே இல்லாத ஜான் மாதிரியான ஒரு ஆளுமே வந்து மார்க்கெட்ல மணி மேக் பண்றாங்க. இதுக்கப்புறமா வர வீடியோஸ்ல மணியை எப்படி மேனேஜ் பண்ணலான்றத பத்தி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இன்ஸ்டன்ட் நம்ம மணி கூட சேர்ந்து அட்டாச் ஆகி வர ஃபியர், கிரீட், ரிஸ்க், ஆப்பர்ச்சுனிட்டி இதை பற்றிலாம் நம்ம எப்படி யோசிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். அப்போ தான் வந்து அந்த பிஹேவியரல் ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 90% நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த ஏரியாவில் நம்மளால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டாபிக் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு தெரிஞ்சிச்சு அரவிந்த், பட் எதனால நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் இதை பற்றி சொல்லியே தரதில்லை அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம மோர்கன் ஹவுசல் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவர் பிஹேவியரல் ஃபைனான்ஸாக லிஸ்ட் பண்ண எதையுமே வந்து நம்மளோட ஸ்கூலில் ஒரு சார்ட்லேயோ இல்லை மேத்ஸ் ஃபார்முலாலையோ போட்டு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்து டெஸ்ட் வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப
ரொம்பவே கஷ்டம். அதே சமயத்தில் இந்த மாதிரி சிம்பிளான மேட்டர்ஸ் என்னதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் ஸ்மார்ட் பீப்புளெலாம் வந்து இதை மேக்ஸிமம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் காமன் பீப்புள் வந்து மணி கூட அசோசியேட் ஆகி வர சக்ஸஸை வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு மோர்கன் ஹவுசல் நினைக்கிறாரு. என்னதான் மணி கூட அசோசியேட் ஆகி வர சக்ஸஸ் ரியாலிட்டியில் ரொம்பவே ஹார்டாக இல்லைனாலுமே. ஸோ இதே மாதிரி சில பிஹேவியரல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அது எல்லாமே நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். நான் இப்போ லிங்க்டின்லேயுமே வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரொஃபைலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தர்னா வந்து மறக்காமல் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அரவிந்த் சூர்யாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனால் நம்ம ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறமா திரும்ப 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 நிறைய பொருளை வாங்கிட்டே போகிறோம் அப்படின்ட்டு என்னைக்காச்சும் ஆச்சரியப்பட்டிருக்கீங்கன்னா அதற்கு நான் ஆல்ரெடி டிட்டர் எஃபெக்ட்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணியுமே அந்த வீடியோவை வாட்ச் பண்ணலாம். நான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த் வீடியோவை அப்லோட் பண்ணுற வர உங்களை இந்த ரெண்டுத்தில் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வர டாடா பை பை ஃப்ரம் அரவிந்த்.